கடந்த 2021ஆம் ஆண்டு டெல்லியில் புதிய மதுபான கொள்கை அமல்படுத்தப்பட்டது. ஆனால் மதுபான கூடங்களை தனியாருக்கு ஒதுக்கீடு செய்வதற்காகவே கோடிக்கணக்கிலான ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டு மதுபான கொள்கை உருவாக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து ஆளுநர் VK சக்சேனாவிற்கு புகார்கள் சென்ற நிலையில் CBI விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து ஆம் ஆத்மி அரசு புதிய மதுபான கொள்கையை திரும்ப பெற்ற போதிலும் விசாரணையை தொடங்கியது CBI. இதில் மணீஷ் சிசோடியாவின் வீடு மற்றும் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றது தெரிய வந்ததை தொடர்ந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அமலாக்கத்துறையால் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறை CBI வழக்குகளில் இருந்து ஜாமீன் கோரிய மணீஷ் சிசோடியா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். இதற்கிடையே தனது துணை முதலமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BR கவாய், KV விஸ்வநாதன் அமர்வு மணீஷ் சிசோடியாவிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. தன் மீதான வழக்கை விரைந்து விசாரிக்க மணீஷ் சிசோடியா தரப்பு கோரிக்கை முன்வைத்திருந்தது. அதன்படி வழக்கின் விசாரணையை 8 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய உச்சநீதிமன்றம் ஏற்கனவே விசாரணை அமைப்புகளுக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த காலக்கெடுவும் நிறைவடைந்து விட்டது. இதனால் குறிப்பிட்ட காலத்தில் விசாரணையை முடிக்க தவறிய விசாரணை அமைப்புகளை கடிந்து கொண்ட நீதிபதிகள் இந்த தாமதம் சிசோடியாவின் சுதந்திரத்தையும் தனிமனித உரிமையையும் பறிக்கும் வகையில் உள்ளதாக சாடினர். மேலும் விசாரணையை விரைவுபடுத்த கோரும் சிசோடியாவின் உரிமையை நீதிமன்றமோ விசாரணை அமைப்புகளோ உறுதி செய்ய முடியாத நிலையில் அவரது ஜாமீன் மனுவை எதிர்க்க எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என கூறிய நீதிபதிகள் இப்படி விசாரணை தாமதிக்கப்படும் பட்சத்தில் சிசோடியாவை சிறையில் அடைத்து வைத்திருப்பது அவரது அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கிடையே ஜாமீன் நிபந்தனையாக வாரந்தோறும் திங்கட்கிழமை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், சாட்சி மற்றும் ஆதாரங்களை கலைக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது, ரூபாய் 10 லட்சம் பிணைத்தொகை செலுத்த வேண்டும், பாஸ்போர்ட்டை விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதற்கிடையே மணீஷ் சிசோடியா கட்சி அலுவலகத்திற்கோ தலைமை செயலகத்திற்கோ செல்ல அனுமதிக்க கூடாது என்ற அமலாக்கத்துறையின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதனையடுத்து திகார் சிறையில் இருந்து வெளிவந்த மணீஷ் சிசோடியாவை ஆம் ஆத்மி மூத்த அமைச்சர் அதிசி உள்ளிட்டோர் வரவேற்றனர். மேலும் சிறை வளாகத்தில் திரண்ட ஏராளமான ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் சிசோடியாவின் வருகையை கொண்டாடினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.